பாரதி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிற ஒரு கவிஞன். கரிசல் காட்டு பருத்தியவன். அத்தனை வெள்ளை மனம். பொய்மையோ புரட்டோ புனைவுகளோ இல்லாத உண்மை கவிஞனாக வாழ்ந்தவன். அவன் வாழ்நாளில் போகப் பொருளாக, புத்தியற்றவளாக சித்தரிக்கப்பட்டிருந்த பெண்மைக்கு விடுதலை தருவதற்கு வீறு கொண்டு எழுந்தவன். வள்ளுவனுக்கு பின்னால் பெண்களின் விடுதலை குறித்து சிந்தித்த மாபெரும் கவிஞன் அவன். கவிதை வடிவத்திலே அவனுடைய சிந்தனைகளை மட்டும் கற்றிருக்கிற நம்முடைய தமிழ் பெருமக்கள் கட்டுரை வடிவத்திலே அவன் பெண்களுக்காக எழுதியிருக்கிற பல்வேறுபட்ட செய்திகளை கேட்டால் அதிர்ந்து போவார்கள், ஆச்சரியப்பட்டு போவார்கள். அப்படி ஒரு இடத்திலே, அப்படி ஒரு இனத்திலே பிறந்தவன் அப்படி செய்திகளை எப்படி சொன்னான் என்றே அவர்களுக்கு சிலருக்கு ஆத்திரம் கூட வரும், சிலர் ஆவேசம் கூட படலாம். ஆனால் அவன் உண்மை பேச பிறந்தவன். உண்மை பேசுவதற்கென்று பிறந்ததனாலேதான் கடைசி வரை வறுமையிலே வாழ்ந்தவன் அவன். என்னவோ உண்மைக்கும் வறுமைக்கும் பெரிய தொடர்பு இருப்பது போல நம்முடைய சமூகம் கற்றுக்கொண்டிருக்கிறது, கல்வியாளரிடமிருந்தும் கவிஞரிடமிருந்தும். அப்படிப்பட்ட பாரதி பெண்கள் என்று வருகிற பொழுது அவன் பேசுகிற பேச்சுக்கள், அவன் எழுதுகிற எழுத்துக்கள், அவனுடைய கவிதை அனைத்தும் அவர்களுக்காக 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 என்றே பாடியவன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தாருங்க. பெண்களுக்கு இருக்கிற ஞானம் இருக்கிறதே, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் என்கிறான். பெண்ணுக்கு அறிவை வைத்தான், பெண்ணுக்கு கல்வியை தந்தான் என்று அல்ல, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான். அறிவின் முதிர்ச்சியிலே ஞான பிழம்பாகத்தான் மனிதர்கள் ஆவார்கள் என்கிற பொழுது பெண்ணுக்கு மட்டும் நேரடியாக ஞானத்தையே தந்தான் இறைவன். ஒரே ஒரு காரணம், புவியை பேணி வளர்க்கிற பொறுப்பு அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது என்கிற நம்பிக்கையிலே இறைவன் தந்தது. ஆனால் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். அவருக்கு வருத்தம் வருகிறது. இது சரிதானா? கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோன்னு கேட்கிறான். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். நீ பெண்களை வெளியிலே வரவிடாமல் வீட்டிற்குள்ளே அடைத்து வைத்தவளை, பூட்டி வைத்தவளை, எங்கேயும் வரவிடாமல், கல்வி கற்க விடாமல் அடைத்து வைத்திருந்த ஒரு காலத்திலே இந்த கவிஞன் பாடுகிறான். இவளை பூட்டி வைத்திருக்கிறாயே நியாயம்தானா? இவளை வெளியிலே விடாததனாலே உனக்குத்தானே நஷ்டம் ஏற்பட போகிறது மனித குலத்திற்கு. இவளுக்கு அறிவும் ஆற்றலும் வந்ததென்று வைத்துக்கொள், உலகமே அல்லவா மிகச்சிறந்த இடத்திற்கு உயர்ந்து போகும். இந்த பேதமை நிலை ஆங்காங்கு இருப்பதற்கு காரணமே பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு வாழ்க்கை தராத சமூகம்தானே என்கிற கோபம் பாரதியின் வரிகளிலே தெரிகிறது. அது மட்டுமல்ல, பெண்ணென்றாலே அவள் போகப் பொருள், பெண்ணென்றாலே அவள் கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியவள், பெண்ணென்றாலே அவள் சாதம் தயார் செய்வதற்கு மட்டும் சரியான முறையிலே தயார் செய்யப்படுகிறவள் என்கிற ஒரு எண்ணம் இந்த சமூகத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் அவன் பாடவன்தான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அந்த வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்கிற இந்த செய்தி பாரதிக்கு வள்ளுவனிடமிருந்து வருகிறது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்று வள்ளுவர் கேட்கிறாரே, அந்த கேள்வியை பாரதி கேட்கிறான். வீட்டிற்குள்ளே பெண்களை பூட்டி வைக்கக்கூடாது என்று நம்முடைய ஞானத்தந்தை வள்ளுவனே சொல்லியிருக்கிறானே, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்கிற பொழுது, ஆனால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்கிற இந்த விந்தை மனிதர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் பாரதி. அது பெண்களே பாடுவது போல கும்மி பாட்டாக அந்த செய்தியை சொல்லுகிறான். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம் என்கிறான். அந்த கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அகுது பொதுவில் வைப்போம் என்கிற பொழுதே பாரதியினுடைய உள்ளத்திலே என்ன தோன்றுகிறது என்றால், காதல் மன வாழ்க்கைகளிலேதான் பாரதிக்கு உண்மையான ஈடுபாடு இருந்திருக்கிறது. அதனாலேதான் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்திடும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்கிறான்.
இந்த வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுப்பது பாரதியின் மனதிலே கற்பழிப்புக்கு ஒவ்வானது என்கிற ஒரு எண்ணம் பாரதிக்கு வருகிறது. வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுத்திடும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். அது ஒரு விதமான கற்பழிப்பது. நீயே முடிவு செய்து ஒரு ஆடவனிடம் இவளை சென்று ஒப்படைப்பது என்பதை கற்பழிப்பு என்று கருதுகிறான். அதை பெண் பேசுவதாக பேசுகிறான். அந்த வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. வேதம் நாங்கள் படைப்போம், நீதிகள் நாங்கள் செய்வோம். அது வேதம் படித்து நீதியும் செய்கிறவளாக நான் மாறியதனாலே தாய்மை பண்பு இல்லாதவளாக போய்விட மாட்டேன். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். அமரத்தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான சாதியினை எங்களாலேதான் படைக்க முடியும் என்று பெண்களை பேச வைத்து பார்க்கிறான் பாரதி. எங்கே எல்லோரும் அமரநிலை எய்தும் நன் முறையை இந்தியா உலகிற்கழிக்கும் என்று சொன்னவன், ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் என்று சொன்னவன், ஆம் இந்தியா உலகிற்கழிக்கும் என்று சொன்னவன், அப்படி எல்லோரும் அமரநிலை எய்தும் நன் முறையை இந்தியா உலகிற்கழிக்கும், இந்தியாவிற்கு அந்த நிலையை பெண்கள் தான் அளிப்பார்கள் என்று சொல்லுகிறான். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பில்லை காண் என்று கும்மியடி. ஒரு உண்மையை தெரியாமல் நம்முடைய சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது. சமணர்களிடம் நான் பேசுகிற பொழுது அவர்கள் என்னிடம் சொல்வார்கள், பெண்கள் நம்மை விட அரை புத்தி அதிகமானவர்கள், ஆகவே நாங்கள் அடக்கி வைத்திருக்கிறோம் என்று. பாரதிக்கு அது தெரிகிறது. எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பில்லை காண் என்று கும்மியடிகிறது. அதோடு நிறுத்தவில்லை. திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்கள் முடிவு செய்ய வேண்டும் என்கிறான் பாரதி. எப்படி உன் திருமணம் தந்தையாய் பார்ப்பதா? இல்லை, காதல் ஒருவனை கைப்பிடித்து. காதல் ஒருவனை கைப்பிடித்து எதற்கு? அவனுக்கு மனைவியாக வீட்டிலே சோறு பொங்கி போடுகிறவர்களாக பிள்ளை ஒரு யந்திரமாக வாழ்வதற்காக இல்லை, அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து. அவன் காதல் ஒருவனை கைப்பிடிப்பது மட்டுமல்ல, அவன் காரியம் யாவினும் கை கொடுப்பதுதான் என்னது? மாதர் அறங்கள். அதுதான் மாதருடைய அறங்கள். பழமையை காட்டிலும் மாண்புறச் செய்வோம். முன்னைய காலத்தில் வாழ்ந்த பெண்களை விட முறையாக சரியாக பெண்களுடைய அறங்களை நிறுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம். அதற்கு எங்களுக்கு வேண்டியது காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் பெறுவோம் என்று அந்த கும்மிப்பாட்டிலே பெண்களை பாட வைத்து மகிழ்கிறான். அவன் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசை, இந்த பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த பெண்கள் இப்படித்தான் வளர வேண்டும், இந்த பெண்களுக்கு இப்படி விடுதலை வந்து அவர்களே எல்லாவற்றையும் செய்கிற இடத்திற்கு அவர்கள் வளர வேண்டும் என்று. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமானும் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். பாரதிக்கு மொத்தமான உச்சநிலை கழிப்பு வருகிற பொழுது அவன் பராசக்தியிடம்தான் போய் நிற்பான். அவனுக்கு பராசக்தியை பார்க்கிற பொழுதெல்லாம் அபிராமி பட்டரை போல அவள்தான் எல்லாம் என்று கருதுகிறவனாக பாரதி வாழ்ந்திருக்கிறான். இவள்தான் எல்லாம், இவளே எல்லாவற்றுக்கும் முடிவு, இவளாலேதான் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே அன்னை பராசக்தி தான் இறைவர்களுக்கெல்லாம் மூத்தவள், அவளாலேதான் எல்லாம் செய்ய முடியும் என்றால் அந்த வடிவத்திலே வந்திருக்கிற பெண்கள் எல்லாம் செய்ய இயலும் தானே. அந்த பெண்களை ஏன் இந்த சமூகம் கூறும்? அதான் நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம்ங்கிறான். என்ன நம்முடைய தமிழ் அறிஞர்கள் நாணம் அச்சம் மடம் பயிர்ப்புன்னு ஒரு 4 வச்சு சொல்லுவான். அவனுக்கு அது கோபம் வருது. நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமா? ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். எது தெரியுமாடா? அந்த பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். ஞான நல்லறமும் வீர சுதந்திரமும் நல்ல குடியில் பிறந்த பெண்களுடைய அதின சொத்து, அவற்றை அது இருக்க முடியும் என்று பேசுகிறான். அவர்கள் எப்படி போவார்கள்? உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஊது போற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் எங்கும் சென்று எல்லா புறமும் சென்றிடுவீர், 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்துங்கு சேர்ப்பீர் என்று சொன்னவன் அதை பெண்கள் செய்வார்கள். இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்துங்கு சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அளிப்பராம். அதுதான் முக்கியம். இதற்கு முன்னால பொய்மை என்ன? கற்புன்னு ஒரு பெரிய அளவுகோலை தூக்கி நீட்டுவான் நம்ம பண்பாட்டில். கற்பு, பெண்கள் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், வெளியில போகக்கூடாது, எட்டி பார்க்க கூடாது, அந்த ஆடை அணியக்கூடாது, இந்த ஆடை அணியக்கூடாது, அந்த விளையாட்டுக்கு போகக்கூடாது, இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று அந்த மூட பொய்மைகள் யாவும் அழிப்பறாம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பறாம். காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளருக்கு இனிதாக சமைப்பறாம்.
பெண்களால மட்டும்தான் மனித வாழ்க்கையை இறைவன் அருகிலே கொண்டு போகிற ஞான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்கிறான் பாரதி. இவள் தான் ஞான வடிவாக. அதைத்தான் சொல்வான் இன்னொரு இடத்துல. என்ன சொல்வான்? காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர். கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும். நம்மள பல பேர் கடவுள் நிலை எய்தாததற்கு காரணம் நாம் காதல் செய்ய தெரியாதவர்களாக இருப்பதனாலே காதல் செய்ய தெரியாதவளாக மனைவியும் மாறி நாம் கடவுள் ஆகவில்லை. ஆனால் பெண்கள் தான் காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளுக்கு இனிதாக சமைப்பராம், ஏற்றி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம். இந்த பெண்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிற வேகமும் அவனுக்கு இருந்த விவேகமும், பெண்கள் மட்டும்தான் இதனை செய்ய முடியும் என்கிற உணர்வும், பெண்கள் இதை செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் தான் அவனை பாப்பா பாட்டை பாட வைக்கிறது. அவன் ஆண் குழந்தைகளுக்கு பாடவில்லை, அடுத்த தலைமுறையை சரியாக சமைத்து கடவுளுக்கு இனிதாக சமைக்கிற அந்த பொறுப்பு பெண்மக்களிடம் இருக்கிறது என்பதனாலேதான் ஓடி விளையாடு பாப்பா என்று ஆரம்பித்தான். அது என்னவோ பாப்பா பாட்டு என்று நம்முடைய பெரியவர்கள் கருதுகிறார்கள். ஒரு உன்னதமான கருத்துக்கள் எல்லாம் அதில் வரும். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பாங்கிற. ஓய்ந்திருக்கிற பொழுதுதான் உள்ளத்திற்குள்ளே தவறான மோசமான ஈனத்தனமான எண்ணங்களும் செய்கைகளும் வரும். ஓடி விளையாடி உடலை உறுதியாக வைத்து, உடலில் ஆரோக்கியம் இருப்பவர்களின் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான். ஒரு பிள்ளை தனியா உட்கார்ந்துருக்க அவனுக்கு தாங்கல, கூடி விளையாடு பாப்பான். சமூகம் இது, சமூகத்தோடு கூடி விளையாடு பாப்பான். கூடி விளையாடுகிற பொழுது தள்ளல் முள்ளல் வரும், தவறி விழுதல் வரும், எங்கேயோது இடர்பட வேண்டி வரும். அந்த கோபத்தில் ஒரு குழந்தையை வையாதே பாப்பான். எக்காரணம் கொண்டு ஓடி விளையாடுகிற பொழுது ஒரு குழந்தை கீழே தள்ளியோ இல்லை கீழே விழுகிற சூழ்நிலையோ வருகிற பொழுது அந்த குழந்தையை ஏதேனும் சொல்லிவிடாதே. சின்னம் சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. சின்னம் சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளைக் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. இயற்கையோடு கூடி வாழுகிற வாழ்க்கையை எடுத்த உடனே சின்னஞ்சிறு குருவியை ஏன் அழைக்கிறான் பாரதி? வீட்டோடு மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களோடுவே பழகி கொண்டிருக்கிற பறவைகள் குருவி, காகம் போன்றவைதான். குருவி, காகம், கோழி இவைதான் மனிதர்களோடு இருக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் கானகத்தில் இருக்கும், மரங்களில் இருக்கும். ஆகவேதான் சின்னஞ்சிறு குருவி போற அந்த குருவியை பார்க்கணும். குழந்தை அது அங்க தத்துறது இங்க தத்துறது, விருன்னு போகிறது, அங்க போகிறது, இங்க வர்றது, அது மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாம் அந்த குழந்தை பார்த்து இது குழந்தையின் மனதில் ஒரு பெரிய வியப்பு வரும். அந்த குருவி அந்த சின்ன உடலை வைத்துக் கொண்டு பறப்பதும் இதை பார்த்து இதுக்கு ஒரு தெளிவும் மகிழ்ச்சியும் வரட்டும். கொத்தி தெரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பாங்க. சரி, கொத்தி திரிகின்ற கோழியை அரிசி போட்டு அது போட்டு கூட்டி விளையாடிடலாம். காக்காயும் நம்ம சார்ந்து வாழுகிற பழவை அதை எப்படி பண்றது? எத்தி திருடும் அந்த காக்கைங்கிறான். கோழி கொத்தி திரியும்ங்கிறான். காரணம், நீ அதுக்கு உணவு போட்டு அது வந்து கொத்தி திரியும். ஆனா காக்காய்க்கு யாரும் சரியா உணவு வைக்கலன்னு அது என்ன பண்ணுவோம்? எத்தி திருடும் அந்த காக்காய்ங்கிறான். உலகத்திலேயே ஒரே ஒரு திருடன் தான் இன்னார்ட்ட இதை திருட போறேன்னு சொல்லிட்டு திருடுறவன், அது காக்கா ஒண்ணுதான். எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பான்னு. அடுத்து பசு, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பான். ஏன்? உணவால் மட்டுமல்ல, உணர்வுகளால், அதனுடைய நடையுடைகளால் அந்த பசு வந்து ரொம்ப, யாருமே சாதாரண ஒரு மனிதன் பசு போல அவன் சொல்வாங்க. அதுபோல பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பான். வாலை குலைத்து வரும் நாய்தான், வாலை குலைத்து வரும் நாய்தான், அது மனிதருக்கு தோழனடி பாப்பா. இது நாலடியார்ல ஒரு பாட்டு வரும். யானை அணையர் நண்பு உரி, நாய் அணையர் கேண்மை தழியை கொடல் வேண்டும். யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்தவேல் மையதா வால் குலைக்கும் நாய்னு நாலடியார்ல ஒரு பாட்டு வரும். யானையை போன்றவங்கிட்ட நண்பு வச்சுக்கிறாரு, அது வந்து எந்த நேரத்திலையும் பாகனை கொண்டு போடும். நாயனையர் நண்பு வச்சுக்க, அவங்க எப்படின்னா, நாய் என்ன பண்ணும்னா, நீ வளர்த்துட்டேன்னா ஒரு வேலையே கொண்டு அது மேல எரிஞ்சிறேன், அந்த வேலோட வந்து உன்ட்ட வால் ஆட்டிக்கிட்டு நிற்கும். அதனால நாய் மாதிரி ஆட்ட நட்பு வச்சுக்கோங்கிறான். அதை சொல்றான் பாரதி. வாலை குலைத்து வரும் நாய் தான், அது மனிதருக்கு தோழனடி பாப்பா. நீங்க வேற எந்த உயிரி வளர்ப்பு, அந்த நாயை வளர்த்து பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த அந்த அனுபவம் அவனுக்கு தெரியும். அடுத்து சொல்றான், காலை எழுந்தவுடன் படிப்பு. பலர் என்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இத்தனை பாடல் நினைவில் இருக்குன்னு. அதற்கு முக்கிய காரணம் அதிகாலையிலே நான் படிப்பது.
உறங்கி எழுந்தவுடன் மனசுல உடம்புல ஒரு தெளிவு இருக்கும். அப்ப படிக்கிற பொழுது மனசுல ஏறும். ஊர் உலகத்துல சத்தம் இல்லாம இருக்கும், ஓசை இருக்கும். வேணா எங்கேயாவது ஒரு அக்கா குருவி சத்தம் கொடுக்கும், இல்ல எங்கேயாவது ஒரு குயில் சத்தம் கொடுக்கும். இத்தனை நகர நெருக்கடிகளில் இன்னும் குயில்களும் அக்கா குருவிகளும் இருக்கின்றன என்பதே ஆச்சரியம். அந்த சத்தத்துல காலையில படிக்கிறோம் பாருங்க, எந்த தொந்தரவும் இருக்கா, தொலைபேசி அழைப்பு இருக்காது, துன்பப்படுத்துகிற நண்பர்களோ துரோகிகளோ அந்த நேரத்தில் நம்ம பேச மாட்டாங்க. நினைக்கிற காலை எழுந்தவுடன் படிப்பு. இந்த இரவு படிக்க சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல டீயை போட்டு வச்சுட்டு குழந்தைகள், அது பெரிய தப்பு. பாரதி காலை எழுந்தவுடன் படிப்பு. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. கனிவு கொடுக்கும் மறந்துடக்கூடாது, நல்ல பாட்டு ரெண்டையும் சேர்த்துறான். எது கனிவு கொடுக்கும்? நல்ல பாட்டு தான் கனிவு கொடுக்கும். கொடுக்கலன்னா நல்ல பாட்டு இல்ல. அப்ப எது கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னா திருமறைகள், தேவாரங்கள், திருவாசகங்கள், திருவாய்மொழி போன்றவற்றை. வேற பாடல்கள் இப்பொழுது இருக்கிற மற்ற அந்த கூத்து பாடல்களை அல்ல, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறான், மாலை முழுதும் விளையாட்டு. மாலையில வேற வேலை. ஏன்னா பள்ளிக்கூடம்ங்கிற கூண்டுக்குள்ள அடவிட்டு விடுதலை பெற்று வருகிற குழந்தைகள் முதல்ல சொன்னா பாத்தீங்களா, சின்னஞ்சிறு குருவி போல நீ தெரிந்து பறந்து வா பாப்பா, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இதை வழக்கப்படுத்திட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கை சிறந்துரும், கல்வியும் வந்துடும், நினைவாற்றல் பெருகும், உடல் உறுதிப்படும். உடல் உறுதிப்படுகிற பொழுது நல்ல மனது இருக்கும், சமூகம் நல்ல வளரும். அடுத்து என்னது, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. பொய்யை விட கொடுமை என்னது, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. சரி, பொய் சொல்லுதல் புறம் சொல்லுதல் என்கிற இந்த மனித பலவீனங்களை எல்லாம் விட்டவளாக நீ இருந்தா என்றால் தெய்வம் நமக்கு துணை பாப்பா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தெய்வம் என்ன பண்ணும், அது துணை செய்யறதுக்கு அது வருமா, நீ தெய்வத்தை கூப்பிடவே வேண்டாம். இந்த நல்ல பழக்கங்களை வச்சுக்கிட்டா தெய்வம் உனக்கு துணையாக வந்து நிற்கும், ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. அடுத்துதான் பெண்களுக்கு மிகச்சிறந்த விஷயம் ஒன்னு சொல்றான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. பயப்படல இங்குது பொண்ணு, பயப்படலன்னு போயிடக்கூடாது, மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் நீ மோதுகிற வேகத்தில் அவன் கீழே விழுந்துடணுமா, அப்புறம் மிதிங்க, நெஞ்சில கால் வச்சுக்கோ, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு, முகத்துல துப்பு, அடிச்சிராத, கொன்னுராத, கழுத்தை வெட்டிராத. ஏன்னா பெண் குழந்தை அவ்வளவுதான் செய்ய முடியும், மிதி, முகத்துல காரி உமிழ்ந்துரு. ஒரு பெண் குழந்தை முன்னால அவமானப்பட்டா அவனுக்கு அந்த உணர்வு வரும், தப்பு பண்ணிட்டோம் இனிமே இதை செய்யக்கூடாதுன்னு. முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்றான். இப்பொழுது நான் தமிழ் சமூகத்தை பார்த்து மனம் நொந்து இந்த வரிகளை பாரதி சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேங்கிறான், அதை தொழுது படித்திடடி பாப்பா. சொல்லிலேயே உயர்வானது தமிழ் சொல்லுதான் கண்ணே, அதை தொழுது படித்திருக்கிறான். ஏன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்மா. அவனுக்கு ஒரு மொழிதான் தெரியுமா, இல்ல 8 மொழி தெரியும். வடமொழி, லத்தீன், பிரெஞ்சு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், துளு, தமிழ். 8 மொழியும் சும்மா படிக்கல, கற்று துறை போனதற்கு பிறகுதான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்கிறான். நான் பாரதியோடு பேசுவது உண்டு, கேட்டேன். மன்னர்களும் மடாதிபதிகளும் தானே யாம்னு சொல்ல முடியும் பாரதி, நீ யாம்ங்கிறிய என்னன்னா, தமிழில அறிஞனாகவும் கவிஞனாகவும் புலவனாகவும் இருக்கிற என்னை தவிர வேறு எவனுக்கடா யாம் என்று சொல்லுகிற தகுதி இருக்கிறது? மன்னர்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் உண்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல். குழந்தைக்கு சொல்றான், பெண் குழந்தைக்கு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்துடடி பாப்பா. இப்படி சொன்ன உடனே மாநிலம், இனம், மொழி, உணர்வு வந்துருமோன்னு அடுத்த வார்த்தை சொல்லலாம், செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம். உடனே அங்க கூட்டு போறான், செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம், அதையும் தினமும் தொழுதுடடி பாப்பா. கடைசியா இந்த சமூக கொடுமை, எந்த கொடுமைகளை எல்லாம் அவன் தன் கண்ணாலே கண்டு தன்னையே மாற்றிக்கொண்டானோ, தன் ஆடை அலங்காரங்களை, அந்த அனுஷ்டானங்களை, பூஜை புனஸ்காரங்களை ஒதுக்கி தள்ளினானோ, அதற்கு காரணமாக எது இருந்ததோ அதனை சொல்லிக் கொடுக்கிறான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அப்ப யாரு பெரியவங்க? நீதி, உயர்ந்தமதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இவங்க மட்டும்தான் மேலோர், மற்ற யாரும் மேலோரே கிடையாது என்று சொல்லிவிட்டு உயிர்களிடத்தில் அன்பு வேணும். உயிரிடத்தில் அன்பு, தெய்வம் உண்மை என்று தானே, எதுவெல்லாம் உண்மையோ அதுவெல்லாம் தெய்வம். ஆன்மீகம் என்பதற்கு அர்த்தமே புரியாமல் தேங்காய் பழம் உடைப்பது, பத்தி கொளுத்துவது என்று நம்முடைய பெருமக்கள் அலைகிறார்கள். ஆன்மீகத்திற்கு உண்மையான அர்த்தமே உண்மையை தேடுவது, கண்டறிவது. அப்ப எது உண்மையோ அது தெய்வம். தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும். வைரமுடைய நெஞ்சு வேணும்.
வைரம் பாய்ந்த நெஞ்சிருக்கிறவர்களால தான் எளிதில் மிகப்பெரிய வெற்றிகளை சமூகம் குறித்த சிந்தனையோடு பெற முடியும்னால வைரம் இது வாழும் முறைமையடி பாப்பான்னு பெண் குழந்தைக்கு அவன் சொல்லித் தந்தான். ஏனென்றால் எதிர்கால சமூகம் பெண்களின் கையிலே தான் இருக்கிறது. இவர்கள் உருவாக்குகிற, இவர்கள் வளர்க்கிற, இவர்கள் கொண்டு நமக்கு தருகிற அந்த குழந்தைகள் தான் எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக இருக்க போகிறார் என்பதற்காக பெண்களுக்கு, ஆண் மக்களுக்கு அல்ல அந்த பாட்டு, தன் மகளுக்காகவே பாடிய பாட்டது. அதிலேதான் பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்ப நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பேரும் சதி என்ற நாமம். தாயின்னு சொல்லிட்டு தாரத்தை விட்டுறல, தாயின் பேரா சதி என்ற நாமமா. இது ரெண்டுமே என்னது? நமக்கு தெய்வ புகழை கொண்டு சேர்த்து தருவது, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. அதான் இப்ப உலகம் முழுவதும் விளம்பரம் போடுறாங்க, தாய்ப்பாலை விட சிறந்த சக்தியுள்ள உணவு வேறு. அவன் எப்ப சொல்லிருக்கான்? வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. அவ்வை சொல்றாத கொன்றை வேந்தன்ல, தாய்ப்பால் குடித்து எவன் அதிகம் வளர்றானோ உலகத்தில் எந்த சுமையும் அவனால் சுமக்க முடியுங்கிறான். யார் அவ்வை? அதை சொல்ல வலிமை சேர்ப்பது, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். மனைவிதான் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும், சரியாக்க முடியும், தெளிவாக்க முடியும். ஏன்னா அவள் காதல் செய்யும் மனைவியா இருக்கனால நம்மளை கடவுள் நிலை எய்த வைப்பா. ஆகவே வலிமை மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். பெண்கள் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான், பேணுமாயின் பிரிதொரு தாழ்வில்லைங்கிறான். பெண்களை ஒழுங்கா முறையாசி வீட்டுல வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உலகத்தில் உனக்கு வெற்றிக்கு எந்த குறையும் கிடையாது. 102 மலைகளை சாடுவோம், நுண்ணிடை பெண் ஒருத்தி பணியிலேங்கிறான். காற்றிலேறி விண்ணையும் சாடுவோம், காதற் பெண்கள் கடைக்கன் பணியிலே. அன்னமூட்டிய தெய்வ மணிக்கை ஆணை காட்டி அனலில் விழுங்குவோம். அனலை சாப்பிட்டுருவோம்டா. எங்க அம்மா கூட்டி சோறு போட்டு என் தாய் கூட்டு அனலை கொடுத்தான்னு வச்சுக்க, என்னால சாப்பிட முடியும். பெண்களை குறித்த அவனுடைய சிந்தனைகளை கட்டுரையிலே படித்தால் வியந்து போகும். தந்தை பெரியார் இப்பொழுது சொன்ன அனைத்தையும் அவன் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறான். பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு அவர்களை திருமணம் செய்து கொடுக்காதே. திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த கணவன் வேண்டாம் என்றவள் சொன்னால் அவளை அந்த கணமே விலகி வாழ அனுமதி. பெண் திருமணமே வேண்டாம், ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிறேன் என்கிறாளா, அவளை அனுமதி. ஆண்களோ பெண்களோ விதவைகளாயும் அவரவர் வயதுக்கேற்ற ஆண்களையோ பெண்களையோ திருமணம் செய்து கொள்ள அனுமதி. பெண்ணை விதவையாக வைத்திருக்காதே, அவளை விதவை என்று கொடுமைப்படுத்தாதே, அவளுக்குரிய வாழ்க்கையை அவளுக்கு அளித்து விடு. ஏ மனிதனே, கோவில்கள் சேரும் சென்று வணங்குகிறாயே, ஆண்டவனோடு அங்கே பெண்ணும் ஒருத்தி நின்று கொண்டிருக்கிறாள் அல்லவா, வணங்குகிற பொழுது அவளை தாய் என்று மட்டும் நினைத்து வணங்காதே, உன் மனைவியும் அவள்தான். பெண்ணின் பிரதிநிதியாக உள்ளே நிற்பவள் தாய், மனைவி, சகோதரி. தாய் சகோதரி மட்டும் வைத்துக் கொண்டு மனைவி இல்லை என்கிற. பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண்குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோன்னு கேட்கிறான். இது நியாயமாடா? அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணுவீர்கள் என்றால் நீ எப்படி உன் தாயை மதிக்க முடியும்? மனைவிக்கு மரியாதை கொடுக்காதவனால் தாய்க்கு ஒரு காலமும் மரியாதை கொடுக்க முடியாது. உன் கடவுளே சரியா இருக்கானேங்கிறான். ஆதிசக்தி தனை அரணும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்திக் கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுரந்தருளும் விழியாளை மாலவனும் மார்பில் ஏந்திக் கொண்டான், வானோர்க்கேனும் மாதர் இன்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ? நீ அவளை போய் தப்புன்னு சொல்லலாமா? ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ? அவன் கேட்கிறான், 5000 ஆண்கள் 5000 பெண்கள் இருக்கிற ஊர்ல ஒரு பெண் கற்பழந்துட்டான்னா இந்த 5000 ஆண்ல எவனோ ஒருத்தன் கற்பழந்திருக்கான் தானே அர்த்தம்ங்கிறான். அதுக்கு முன்னால எவனும் சொல்லல தமிழ்ல. ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ? நாணற்ற வார்த்தை என்றோட நாணம் இல்லாம பேசுறீங்களா ஆம்பளையில்? என்னடா யோகியத்துல பேசுற? எவனோ ஒரு பேர் தப்பு பண்ணிருக்கான், அவனை பிடிச்சு உதங்கிறான். நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ? அடுத்து ஒரு செய்தி சொல்றான். அந்த செய்தி ரொம்ப புதுமையான புரட்சிகரமான கருத்து. நம்முடைய பெருமக்கள் பல பேர் பாரதியை பற்றி எழுதுகிற பொழுது மறைத்து மறைத்து எழுதுகிறார்கள். பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பரளுகின்றார்.
ஒரு பெண்ணு கற்பல இருந்து பிறந்துட்டான்னு சொல்லாதடா, பேணணும்டா, பெண்ணை பேணணும். ஸ்கூட்டரை 7 மணி நேரம் துடைக்கிற, கார் 8 மணி நேரம் துடைக்கிற, டிவியை துடைக்கிற ஒரு உயிர் உன்னோடு வாழ வந்திருக்கிறது, இன்னொரு வீட்டுல பிறந்து வளர்ந்து வாழ வந்திருக்கிறது. அதை பேணணும், பேணி வச்சுக்கணும்னு உனக்கு முடியலன்னு வச்சுக்க. பேணுகிற முறையான வேலையை நீ செய்யாத பொழுது யாரேனும் ஒருவர் அவளை பேணுவாள் என்று சொன்னால் அவ போயிடத்தான் செய்வா. அதை கற்புன்னு எல்லாம் சொல்லி பேசாதீங்கடா. பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி, சும்மா எந்திரமா மனைவியை வச்சிருக்கூடாது. காதலிக்கண்டா, மனைவியை காதலிக்க கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க. அவ ஏன் கற்பு நிற பரலுறா? அதுக்கு காரணம் நீ என்ன? காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்கிறான். இந்த கதைக்கின்றாரேங்கிற வார்த்தை யாழ்ப்பாணத்து வார்த்தை. யாழ்ப்பாணத்து தமிழர்கள் தான் பேசும்போது நானும் அவனும் கதைச்சு கொண்டிருந்தோம், பேசிக் கொண்டிருந்தோம். இதெல்லாம் மறைச்சிட்டு பிறகு என்னடா கற்பு கற்புன்னு பேசுறீங்க, அறிவு கட்டவனுங்களாங்கிறான் தமிழனை பார்த்து. என்னடா கற்பு? அவனுக்கு யாரு கற்பனப்படுவது சொல்திறம்பாமை. அவங்க அம்மா அவைட்ட வாங்கியிருக்கான். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைங்கிறது என்னது? பூட்டி வச்சுலாம் பொம்பளைய, அவளுக்கு உணர்ச்சி உள்ளம். எப்ப சொல்லிருக்கான் பாருங்க வள்ளுவம். பூட்டிலாம் வைக்காரா, அவளுக்கு உணர்ச்சி இருக்கு, உடல் இருக்கு, அவளும் மனித உயிர்னு சிந்திங்க, அவளை காப்பாத்திக்கிடுவான்னு சொன்னா பாருங்க. அதுல வாங்கினது வேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை. அதை விட சிறப்புங்க, கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம்னு பாடுவான். அதுல பாடிக்கிட்டே வருகிற பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், இது என்னடா இந்த நாட்டில் ரொம்ப நாளா அவர் இல்லைன்னா நானுமே வாழவே மாட்டேன், அவன் என்ன கைவிட்டானா நான் செத்து போயிருவேன், இல்லைன்னா சிதையில ஏறிடுவேன். அப்படித்தானே இந்த பெண்கள் பாடிட்டே இருக்காங்கன்னு புதுசா பாட வைக்கிறான். கன்னியராக தங்கமே தங்கம் நாங்கள் வாழ்ந்துட முடியும், ஆனா அவன்கிட்ட சொல்லுரு, அந்நிய மன்னர் மக்கள் பூமியில் உண்டு என்று அதனையும் அவனிடம் சொல்லிவிடடி. காதலிச்சாச்சு, இவங்க கூட இருந்தாச்சு, சரியா வரலன்னு வச்சுக்க. வேற மன்னர்களும் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. வேறொரு ஆடவனோடு என்னால் வாழ முடியும் என்று பெண்ணை முதலாக பேச வைத்தவன் பாரதி. அதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க, நாங்க இவனுக்காகவே தான் இருந்தோம், இவனுக்காக இருந்து நாங்க இறந்து போயிருவோம், இவனோட சேர்ந்து இறந்துருவோம், இவன் எண்ணத்தோட இறந்து போகும், இவன் நினைவிலேயே நாங்கள் வாழ்வோம்னு சொன்ன பெண்களை அந்நிய மன்னர் மக்கள் பூமியில் உண்டு என்று அதனையும் போய் அவனிடம் சொல்லிவிடடி என்று ஒரு புதிய செய்தியை அவனாலே சொல்ல முடிகிறது. அது மட்டுமல்ல, எது நடந்தாலும் பெண் தெய்வங்களால் நடந்தது என்று பேசுகிறவன். பிஜி தீவிலே கூலி தொழிலாளிகளாக போன நம்முடைய பெண்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவன் அழுவான். என்ன வருத்தம் வரும் பாருங்கள். அவன் அங்கே இருந்தவர்கள் என்ன கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. அவர் விம்மி 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 அழும் குரல் கெட்டிலையோ காற்றேம்மா. அப்ப அந்த காற்றவனுக்கு பதில் சொல்லுது, அவர்கள் விம்மி அளவும் திறம் கெட்டு போயினருங்குது. எப்படி எழுதுறான் பாருங்க. நேற்று வரை அவர்கள் விம்மி விம்மி அழுதது என் காதிலே விழுந்ததை காற்றே நீ கொண்டு வந்தாய இன்றைக்குங்கிறான். அவர்கள் விம்மி அளவும் திறங்கெட்டு போயினர், அழுதிருந்தா தான் நான் கொண்டு வந்திருப்பேன்னு காற்று சொல்லுது. அப்படி காற்றிடம் கேட்டு நம்முடைய பெண்கள் உலகத்திலே கூலி தொழிலாளிகளாக அவதிப்பட்டதையும் பார்த்து வருத்தப்பட்டவன். பெண்ணை தெய்வம் என்று கருதச் சொன்னவன். பெண்ணை உன்னோடு வாழ, உன்னை வாழ வைக்க வந்த, உனக்கு தெய்வத்தன்மை தர வந்த உன்னுடைய தோழி என்று சொன்னவன், அவளை தோழி என்று கருது என்று சொன்னவன், அவனுக்கு முன்னால் இத்தனை அதிகமாக, இத்தனை விரிவாக, வியக்கத்தக்க விதத்திலே, அதிர்ச்சி தரத்தக்க விதத்திலே பெண் விடுதலை பேசிய புலவனோ கவிஞனோ வேறொருவன் தமிழிலே இல்லை. பெண்களுக்கென்றே பிறந்த பாரதி பெண்களுக்காக பேசினான். ஆகவேதான் சக்தியின் உபாசகனாக தன்னை அவன் வைத்திருந்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.